நியோ டிசைரில் இந்த 3 சிலிண்டரில் எந்த அளவுக்கு வந்து வைப்ரேஷன் வந்து வெளியில் இருக்குது, கேபின்குள்ளே எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஒரு கப்பில் தண்ணி எடுத்துக்கிட்டோம். இன்ஜினோட வைப்ரேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம இன்ஜின் மேலே 1/2 கப்பு தண்ணியோட நம்ம வந்து வச்சுருக்கோம். இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண சொல்லுவோம். ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரவ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இன்ஜினில் வைப்ரேஷன் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். நம்ம அதே பாடியில் வச்சு பார்ப்போம் எந்த அளவுக்கு வைப்ரேஷன் இருக்குது அப்படின்றத. ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரவ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இன்ஜினில் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் எந்த அளவுக்கு வைப்ரேஷன் இருந்துச்சு அப்படின்றத. கேபின்குள்ளேயும் அந்த ஃபீல் இருக்கா அப்படின்றத வாங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இப்போ 2 விதமாகவும் டெஸ்ட் பண்ணியிருந்தோம். இன்ஜின்லேயும் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், கேபின்குள்ளேயும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினில் வைப்ரேஷன் நமக்கு தெரிஞ்சிச்சு, ஆனால் பாடியில் சுத்தமாக வந்து உங்களுக்கு வைப்ரேஷன் அப்படின்றது பெருசாக தெரியலை. பட் கேபின்குள்ளேயும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கூட வந்து அந்த வைப்ரேஷன் அப்படின்றது இல்லை. ரிஃபைன்மெண்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும்.